Dear viewers, welcome to Learning Mathematics YouTube channel. So இந்த வேலை அதை பத்தி பார்க்க போறோம்னா லாஸ்டா 2022 நடந்த பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கான the previous year questions solved answers அதை பத்தி தான் பார்க்க போறோம். In particular differential equationsல ODE and PDE. So ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம லேர்னிங் மேத்தமெட்டிக்ஸ் யூடியூப் சேனல்ல பார்ட் 1 பார்ட் 2 ODEல நான் ப்ரீவியஸ் இயர் சால்வ்டு கொஸ்டின் போட்டிருந்தேன். இதே கொஸ்டின் தான் போடலாம், ஒரு 5 கொஸ்டின்ஸ். ஸோ அதனுடைய கண்டினியூஷனா பிடிஇ ஆஸ் வெல் அஸ் ஓடிஇ. ஸோ அதுக்கான சால்வ்டு கொஸ்டின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்முடைய அமுதன் அண்ட் அச்சீவர்ஸ் அகாடமியில் பிஜிடிஆர்பி மேக்ஸ் 2025 இந்த பேட்சுக்கான ஆன்லைன் கிளாஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கான அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா லைவ் ரெக்கார்டு மோட்ல கிளாஸ் இருக்கும், இன்க்ளூடிங் ஹார்ட் காப்பி மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவைலபிள். இன்ட்ரெஸ்டட் இருக்கிற கேண்டிடேட் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 94 in 16th February 2022 ஆஃப்டர்நூன் பேட்ச் கேட்டில் ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இதில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா த கம்ப்ளீட் இன்டெகிரல் பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ். ஆக்சுவலி பிடிஐ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் கம்ப்ளீட் இன்டெகிரல் வந்து நமக்கு ஸ்டாண்டர்ட் டைப்ஸ் நிறைய இருக்கு. அதில் வந்து இது ஒன் ஆஃப் தி டைப். ஸோ இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய்னு வச்சுக்குவோம். இதை வந்து என்ன டைப்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கமா பி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் கமா கியூ, இந்த டைப்ல இதை பிரிக்கலாம். இது எப்படி சார் பிரிக்கலாம் அப்படின்னா பி ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் அண்டு ஒய் மைனஸ் கியூ ஸ்கொயர். இதை நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கமா பி, இது ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் கமா கியூ. ஸோ இதுக்கு என்ன டைப் அப்படின்னா பி ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு y minus q square equal to some constant. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா p square equal to x plus a again minus q square equal to a minus. அப்ப p equal to square root of x plus a, q equal to square root of y minus. So already நமக்கு என்ன ஸ்டாண்டர்ட் dz equal to p dx and q dy. அப்ப dz equal to root of x plus a into dx plus root of y minus a into dy. அப்போ அதை நீங்கள் இன்டெகிரேட் பண்ணீங்களா என்னவாகும் அப்படின்னா x plus a power 3/2 divided by 3/2 plus y minus a power 3/2 divided by 3/2. ஸோ இது அகைன் நீங்கள் சிம்பிளை பண்ணீங்களா இது 6/5 இருக்குது வராது. ஸோ இது பார்த்தீங்கன்னா x plus a power 3/2, இது அகைன் ரெசிப்ரோக்கல் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா 2/3 x plus a power 3 plus 2/3 y minus a power 3. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3/2 இருக்குது, ஆப்ஷன் சி வராது. ஸோ இதுலேயே அதே சிமிலர் 3/2 வராது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். இது வந்து பிடி பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல ஒன் ஆஃப் தி ஸ்டாண்டர்ட் டைப் டு ஃபைண்டிங் தி கம்ப்ளீட் இன்டெகிரல். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஜெண்டரி பாலினாமியல், அதை பேஸ் பண்ணி இது ஒரு சிம்பிள் ப்ராப்ளம். ஆக்சுவலாக இதுக்கு நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. என்ன ப்ராப்பர்ட்டி லெஜெண்டரி பாலினாமியல் அப்படின்னா legendary polynomials yes, suppose integral over minus 1 to 1 x power m pn of x dx equal to 0 if m less than n. அப்படின்னா என்னோட வேல்யூ வந்து அதிகமா இருக்கும். ஸோ அப்படின்னா x cube p power 4x dx equal to 0 because of 3 is less than 4. அப்போ இதுக்கு ஆப்ஷன் ஏ வராது, பி வராது, சி வராது. அப்போ எது வரும் அப்படின்னா ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். எஸ், தட் இஸ் கரெக்ட் ஆப்ஷன் ஃபார் திஸ் ப்ராப்ளம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெசல் ஃபங்க்ஷன்ல வெயிட் ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. த பெசல் ஃபங்க்ஷன் ஆஃப் ஜே நாட் ஆஃப் ஆல்ஃபா கே ஆஃப் எக்ஸ் இன்டெகிரல் கே ஈக்குவல் டு 1 to infinity. இந்த ஆல்ஃபா கேன்றது கேத் ஜீரோ ஆஃப் ஜே நாட் ஆஃப் எக்ஸ். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்த்தோ நார்மல் சிஸ்டம்ல இருக்கு. த இன்டர்வல் 0 to 1. அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு வெயிட் ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஆக்சுவலி இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு a to b w of x or omega of x pi k of x pi m of x dx equal to delta k. இப்போ k equal to m அப்படின்னா இது வந்து ஒன்னாயிடும். அப்ப இதனுடைய வெயிட் ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும்னா எக்ஸ் ஆர். அப்ப ஆப்ஷன் சி தான் அது கரெக்ட் ஆப்ஷன். இப்போ ரிமைனிங் திங்ஸ் ஆர் இது வந்து பேஸ்ட் ஆன் த பெசல் ஃபங்க்ஷன்ஸ். அடுத்தது ஹெர்மைட் பாலினாமியல் பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்பர்ட்டி கேட்டிருக்காங்க. ஸோ இதுல மொத்தமே இருக்கிறது 4 ப்ராப்பர்ட்டி தான். அந்த 4 ப்ராப்பர்ட்டியில விச் ஒன் ஆஃப் தீஸ் நாட் ட்ரூ. ஆக்சுவலி இந்த ஹெர்மைட் பாலினாமியல் பொறுத்த வைக்கிறோம். ஸோ வி ஹவ் த ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி hn dash of x equal to 2n hn minus 1 of x. இது for all n greater than 1. Also h naught of x h naught dash of x 0. அப்ப இது வந்து ப்ராப்பர்ட்டி A வந்து ட்ரூ. அப்ப எது நாட் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. இன்னொரு செகண்ட் ப்ராப்பர்ட்டி hn plus 1 of x 2x hn of x minus 2x hn minus 1. இதுவும் n greater than 1. Also h1 of x என்னன்னா 2x h naught of x. ஸோ அதே மாதிரி தேர்ட் ப்ராப்பர்ட்டி hn dash of x or 2x hn of x minus hn plus 1 of x. அடுத்தது hn double dash of x equal to 2x hn dash of x plus 2n hn of x. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ட்ரூ. அதே மாதிரி hn double dash of x minus 2x hn dash of x plus 2x hn of x. ஸோ இதுவும் வந்து which is property is true. ஏன்னா hn double dash of x வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ட்ரூ ஆயிடும். ஸோ அப்படின்னா என்னவாகும் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி தான் நமக்கு வந்து அக்கார்டிங் டு அவர் தியரம். ஸோ திஸ் இஸ் ராங் பட் பேஸ்ட் ஆன் அவர் ப்ராப்ளம். ஸோ திஸ் இஸ் அவர் கரெக்ட். பிகாஸ் ஆஃப் இங்க என்ன வரும் அப்படின்னா h n plus 1 of x 2x hn of x minus 2x hn minus 1 of x. பட் இங்க அது வரல. அதனால இது வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ராங். பட் இதுக்கு இதான் கரெக்ட். ஸோ இது வந்து பேசிக் ப்ராப்ளம் இன் the Hermite polynomial. ஸோ அடுத்தது இது வந்து the necessary sufficient condition for the integrity condition. இது ஆக்சுவலா which is very easy because of இது எப்படி நம்ம ரிமைன் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு ஒரு ஈஸி பிக்கிங் ரிமைண்டர் இருக்கு. ஸோ எப்படி அப்படின்னா லைக் Q ஆர் P அண்ட் Q. Qல ஆரம்பிச்சு Qல முடிக்கணும். அதே மாதிரி Qக்குனா Pனா X, Qனா Y, Rனா Z. ஸோ அப்ப என்ன வேணும் அப்படின்னா Y, Z, X. இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. P டைம்ஸ் ஆஃப் dou Q by dou Z minus dou R by dou Y plus Q times of இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை dou R by dou X minus dou P by dou Z. ஸோ அடுத்து இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை R times of dou P by dou Y minus dou Q by dou X which is equal to 0. ஸோ அப்படின்னா பார்த்தீங்கன்னா இதுல எதுவுமே வராது. A வராது, B வராது, D வராது. இதுதான் அது கரெக்ட் ஆகும். அப்ப which is given option C is correct. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 10 கொஸ்டின்ஸ்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதே மாதிரி அடுத்தது காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்ல உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நான் அடுத்த வீடியோ ரிலீஸ் பண்றேன். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நம்மளுடைய அமுதன் அந்த அச்சீவர்ஸ் அகாடமியில் பிஜிடிஆர்இ மேத்தமெட்டிக்ஸ்க்கான கோச்சிங் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம அகாடமியில் படித்த 50 கேண்டிடேட்ஸ் வந்து ஏடி அண்ட் ஏஎஸ்ஐ அண்ட் பிஹெச்எஸ் இது மாதிரி யூஜிடிஆர் இதில் செலக்டாக இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அடுத்தது பிஜிடிஆர்பியை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக பிஜிடிஆர்பியில் இந்த டைம் நாங்கள் ஒரு முக்கியமான ரிசல்ட்ஸ் வந்து
நம்மளோட அகாடமிலேருந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு பிஜிட் ரிலேட்டட் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் கான்டாக்ட் டு அமுதன் அச்சீவர்ஸ் அகாடமி. ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.